இந்த வீடியோவில் Digitech DPTR 895VD அப்படிங்கிற ஒரு ட்ரைபாடோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ட்ரைபாட் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இது நம்ம ட்ரைபாடாக யூஸ் பண்ணிக்கலாம், தென் வந்து மோனோபாடாக யூஸ் பண்ணிக்கலாம், டேபிளில் வந்து டாப் டவுன் ஷாட் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு ட்ரைபாட் வாங்கிட்டா போதும், நம்ம அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம், இன்டோரில் எடுக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம், டாப் டவுன் ஷாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரைபாட் வந்து சூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து இதோட அன்பாக்சிங் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரி பண்ண ஒரு பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைபாட் இருக்குது, தென் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பேக் வந்து இருக்குது. இப்போ வந்து ட்ரைபாடை வந்து வெளியே எடுத்துடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைபாடு. தென் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பேப்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு அவுட்டோரில் வந்து காட்டுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து தெரியும். இந்த Digitech ட்ரைபாட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். இதோட மினிமம் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். தென் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து 4 லாக் வந்து இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து ஹைட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இது வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பிளேன் வந்து அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம வந்து இந்த ட்ரைபாட் வந்து யூஸ் பண்ணலாம். தென் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை சுற்றிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ பெருசு தான் வந்து ட்ரைபாடே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட மினிமம் ஹைட்டு. தென் வந்து இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 லாக் வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒரு லாக் இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்தாண்ட ஒரு லாக் வந்து இருக்கும். இது ரெண்டுத்தையும் கழட்டிட்டீங்க அப்படின்னா இங்கே மேலே இருக்கிறத வந்து இப்படி தனியாக வந்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோனோபாட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ரப்பர் மாதிரி இருக்கும். இதை வந்து லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹைட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மோனோபாடை வந்து ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ ஹைட் வந்து வரும். இதை வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் ஹைட்டாக வந்து ஏதோ எடுக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து எடுத்துக்கலாம். தென் இதை வேணாம் அப்படின்னா நீங்கள் எப்பயும் போலவே வந்து மடிச்சிக்கலாம். இதை வந்து இப்படி மடக்கும் போது லைட்டாக இப்படி சுற்றிட்டு மடக்குனீங்க அப்படின்னா எகைன் இங்கே சுற்றினீங்கன்னா லாக் ஆயிரும். எகைன் சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஹைட்டை வந்து ரெடி பண்ணிட்டு லைட்டாக கீழே ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இது வந்து நவுறாது. இதுதான் நம்ம மோனோபாடோட ஃபுல் ஹைட்டு. என்னோடய சின் வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம அப்படியே வந்து இந்த ட்ரைபாடில் வந்து வைக்க முடியாது. எகைன் வந்து இதை நம்ம ரீசைஸ் பண்ணிட்டு தான் ட்ரைபாடில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ரீசைஸ் பண்ண எகைன் இந்த கீழே இருக்கிறத லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எகைன் வந்து லாக் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மோனோபாட் மாதிரி இருக்கா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் வந்து இருக்கும். இதில் வந்து ட்ரைபாடை இப்படி விட்டுட்டு தென் இந்த லாக் இருக்குல்ல, இந்த லாக்கையும் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து வெளியே வராது. இதில் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ வந்து பேஸ் வந்து இதே ஹைட்டில், இந்த மோனோபாடை மட்டும் நம்ம ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஸ்டாப் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டாப் ஹியர் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த இடத்த வச்சு வந்து லாக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது நிற்கும். இல்லைனா வந்து இது இங்கே மேலே இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து விழுந்துடும். அதனால் இந்த ஸ்டாப் ஹியர் கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிட்டு லாக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ட்ரைபாட் ஹைட்டு கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம மோனோபாடோட ஹைட் வந்து கிடைக்கும். இதில் நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம், எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ட்ரைபாடோட மேக்ஸிமம் ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஜஸ்ட்டு இந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு லெக்கை ரிலீஸ் பண்ணுறது தான். இதில் வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு லெக்குமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக மூவ் ஆகும். அதனால் நீங்கள் பிளேன் வந்து எப்படி இருந்துச்சுனாலும் வந்து வைக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், 2 லெக்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்னா 3rd லெக்கை வந்து பாருங்கள். ஓகே, 3rd லெக். ஓகே, இப்போ வந்து 3rd லெக் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வச்சு கூட நான் வந்து பேலன்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி சர்ஃபேஸ் கீழே வந்து பாறை இருக்குது எதுனாலுமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபுல் ஹைட்டே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இந்த ட்ரைபாடோட ஃபுல் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா என்னை விட ஹைட்டாகவே இருக்குது. இந்த மோனோபாட்லாம் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னை விட ரொம்ப ஹைட்டாக இருக்குது. நம்ம கேமரா வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இங்கெல்லாம் வச்சிங்கன்னா நீங்கள் கேமராவே எட்டி தான் வந்து பார்க்கணும். இதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். மோனோபாடை மட்டும் இந்த இடத்துல வந்து வச்சுருவோம். இப்போ வந்து மோனோபாடோட ஹைட் இல்லாமல் இந்த ட்ரைபாடோட மேக்ஸிமம் ஹைட் வந்து இவ்வளோ தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஷாட் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் வந்து மூவ் பண்ணிக்க முடியும்.
இந்த ட்ரைபாடில் இருக்க ஹேண்டிலை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஹாரிசான்டலாக ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாகவும் ரொட்டேட் ஆகும். ஸோ நீங்கள் மேலே தூக்குறீங்க அப்படின்னா வெர்டிக்கலாகவும் மூவ் ஆகும். இந்த இடத்துல இருக்கிறத லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு பபிள் மீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் கரெக்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கீங்களா இல்லை வந்து ஒரு பக்கமாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ண இந்த பபிள் மீட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பிடிச்சி தூக்குறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் வந்து இருக்கும். இந்த ஹேண்டிலுக்கு மேலவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பபிள் மீட்டர் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பபிள் மீட்டர் வந்து இருக்கும். இந்த ட்ரைபாடும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா இல்லை ஒரு பக்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மீட்டரை வச்சு வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாற்ற மாதிரி ஒரு ஹூக் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் இப்போ டாப் டவுன் ஷாட் எடுக்க போகிறீங்கன்னா அப்போ வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து டாப் டவுன் ஷாட் எடுக்கணும்னா இந்த ட்ரைபாடை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஜஸ்ட் வந்து இந்த பின்னாடி இருக்க ஸ்க்ரூவை லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே இருக்கிறத லூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மோனோபாடை தனியாக கழட்டுவீங்கல்ல அந்த மாதிரி வந்து கழட்டிடுங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்படி இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? இதில் இன்சர்ட் பண்ணும்போது முன்ன சொன்ன ஸ்டாப் ஹியர் இருக்குல்ல, கரெக்டாக அந்த இடத்தோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த இடத்துக்கிட்ட வச்சுட்டு இப்போ வந்து லாக் பண்ணிடுறேன். நீங்கள் இங்கே லாக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம வந்து எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நீங்கள் டாப் டவுன் ஷாட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கேமரா வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து கேமரா வந்து வெயிட்டாக ஏதோ வந்து டாப் டவுன் ஷாட் எடுக்கிறதுக்கு வந்து மாட்டுறீங்க அப்படின்னா பேலன்ஸ் தாங்காமல் இந்த ட்ரைபாட் வந்து இப்படி வந்து கவுந்துரும். இப்படி கவராமல் இருக்கணும்னா இங்கே வந்து ஹூக் இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் சும்மா ஒரு கேரி பேக் இல்லைனா ஏதோ ஒரு பேக்கில் வந்து கொஞ்சம் வெயிட் வந்து போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த வெயிட் வந்து பேலன்ஸ் பண்ணும். இந்தாண்ட வந்து கேமரா வெயிட் அதிகமாக இருந்துச்சுனாலும் இது வந்து கீழே விழுகாது. அதுக்காக தான் இந்த ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே மேலே இருக்க கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து பார்ப்போம். அதுக்கு வந்து எப்பயும் போல் இதை வந்து திருப்பியும் கனெக்ட் பண்ணணுன்னா இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிட்டு எடுத்து இதில் விட்டீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். இப்போ வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணுவோம் அப்படின்னா எப்பயும் போல் தான் இந்த லாக்கெல்லாம் லூஸ் பண்ணிட்டு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு ஹைட் வந்து இறக்கிடுறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு சொல்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இழுக்கிற மாதிரி ஒரு ட்ரிக்கர் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் கேமரா வந்து இதில் தானே மவுண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த கேமராவை மட்டும் தனியாக எடுக்கணும் அப்படின்னா இந்த லாக்கை இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இது வந்து ரிலீஸ் ஆயிரும். இப்போ வந்து உங்கள் கேமராவை மட்டும் இது கூட இருக்கும். தனியாக வந்து எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒன்று எடுக்கணும் இல்லை சார்ஜ் போடணும் அப்படின்னா கேமராவை மட்டும் வந்து எடுத்துக்கலாம். இதை திருப்பியும் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் வச்சு ஒரு ப்ரெஸ்ஸு இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து இதிலேருந்து இப்படி வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து லாக் ஆயிரும். இதை ஓப்பன் பண்ணால் இப்படி பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டிலுக்கு பக்கத்துலேயே ஒன்று வந்து சுற்றுற மாதிரி இருக்கும். இதை வந்து லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வெர்டிக்கல் ஷாட்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்போ கேமரா வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வெர்டிக்கல் வீடியோ வந்து ஷூட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இல்லை வேணான்னா எப்பயும் போல் வச்சுட்டு டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நவுறாது. நீங்கள் நடுவில் இந்த ஆங்கிளில் வச்சுட்டு டைட் பண்ணிங்க அப்படின்னா கூட இது வந்து பார்த்திங்கன்னா நவுறாது, ஃபாஸ்ட்டாக வந்து பிடிச்சிக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஆங்கிள் வந்து நவுத்துறோம்ல, இந்த மாதிரி நம்ம நவுத்தும் போது எனக்கு இந்த பர்டிகுலராக இந்த ஆங்கிள்லேயே வந்து நிற்கணும் அப்படின்னா இந்த ஆங்கிளில் வந்து வச்சுட்டு இந்த நட்டை வந்து டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேயே வந்து நின்றோம். தென் எகைன் வந்து ரீசைஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படி வந்து வச்சுக்கலாம். இது வந்து நேராக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நமக்கு அந்த மீட்டரை வந்து எப்பயும் போலவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பபுள் சென்டராக இருக்குது, அப்போ வந்து நேராக இருக்குன்னு அர்த்தம். வச்சு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரைபாட் வந்து நேராக இருக்கும். தூக்குறதுக்கு ஒரு ஹேண்டில் வந்து இருக்குது. இந்த ட்ரைபாடை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் யூஸ் பண்ணோம். இந்த ட்ரைபாட் வந்து ஒர்த்தலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ட்ரைபாட் வந்து நாங்கள் அமேசானில் தான் வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2800 வருது. 2800 குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நிறைய ஆங்கிளில் எடுக்கணும், ஒரு நல்ல ட்ரைபாட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ரைபாட் வந்து உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை ப்ரெஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம ஓசி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.